Hello my channel viewers, welcome my cooking channel. நமக்கு நல்ல ஒரு சைட் டிஷ் ரெசிபி இன்ட்ரோ듀ce பண்றதுக்காக தான் நம்ம சேனல் வியூவர்ஸ் முன்னாடி வந்திருக்குது. நமக்கு கடச்சக்கா சொல்லும். இது நான் ஆல்ரெடி என்னோட சேனல்ல மெழுக்கு வரட்டி மசாலா குழம்பு எல்லாமே நான் பண்ணி இருக்குது. இது நமக்கு ஒரே ஐட்டம் டிஃபரெண்டா பண்ணலாம் இல்லையா? அதனால இன்னைக்கு இந்த கடச்சக்கா அண்ட் உருளைக்கிழங்கு ரெண்டுமே வச்சு பண்ணானா ஒரு ரோஸ்ட் ரெசிபி நான் என்னோட வியூவர்ஸுக்காக இன்ட்ரோ듀ce பண்ண போகுது. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரெசிபி தான். நமக்கு இது நமக்கு ரைஸோட கூட கேடெல்லாம் ஆட் பண்ணி சைடா இந்த கடச்சக்கா ரோஸ்ட், கடச்சக்கா அண்ட் பொட்டாட்டோ ரோஸ்ட் இது ரெண்டுமே சேர்த்து பண்ணனா ஒரு ரோஸ்ட் ரெசிபி தான் என்னோட வியூவர்ஸுக்காக இன்ட்ரோ듀ce பண்ண போகுது. நமக்கு இந்த அடிப்பொடி ரெசிபி எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இங்கே கடச்சக்கா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்குது அண்ட் உருளைக்கிழங்கு ரெண்டுமே கட் பண்ணி வச்சுருக்குது. பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்குது. இஞ்சி பூண்டு பச்சை மிளகு வச்சுருக்குது. இனி இதில் கருவேப்பிலை ஆஸ்யூஷுவல் எல்லாத்துக்குமே போடுது. நமக்கு இதில் எதெல்லாம் பொடியை ஆட் பண்ணணுன்னா இது நமக்கு ஜீரகத்தூள், ஜீரக பொடி, கொரியண்டர் பவுடர், மல்லிப்பொடி, மஞ்சத்தூள், கரம் மசாலா. கரம் மசாலைக்கு பதிலாக நம்ம சிக்கன் மசாலா போட்டாலும் டேஸ்ட்டாக தானே இருக்குது. சிக்கன் மசாலையோ எக் மசாலா, சிக்கன் மசாலா போட்டால் தானே கரம் மசாலா தானே இங்கே எடுத்து வச்சுருக்குது நான். ஆனால் சிக்கன் மசாலா வேணா ஆட் பண்ணலாம். பெப்பர் பவுடர் மிளகாத்தூள், ரெட் சில்லி பவுடர் மிளகு பொடி, ஆஸ் யூஷுவல் நமக்கு ஆயில் சால்ட்டு எல்லாமே இங்கே வச்சுருக்குது. இது வச்சு நமக்கு ஒரு சூப்பரான ரோஸ்ட்டு எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இனி நமக்கு எடுத்து வச்சிருக்கீங்கன்னா கடச்சக்கா ஆட் பண்ணலாம். உருளைக்கிழங்கு, தேவையான சால்ட்டு, மஞ்சத்தூள், ஒரு பச்சை மிளகு போட்டு கொஞ்சம் தண்ணியில் நமக்கு வேக வைக்கலாம். தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாக வேண்டாம். நமக்கு வேக வைக்கலாம். நம்முடைய கடச்சக்கா குக்கரில் நான் 4 விசில் வர வரைக்கும் வேக வச்சிருக்குது. கடச்சக்கா, உருளைக்கிழங்கு, ஒரு பச்சை மிளகு, உப்பு, மஞ்சத்தூளை போட்டு வேக வச்சிருக்குது. இனி ஒரு பேனில் ஆயில் ஊற்றி வச்சிருக்குது. அதை கடுகு, இஞ்சி பூண்டு, பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சது, நல்லா இலக்கி விடலாம். நம்ம கொஞ்சம் சால்ட்டு, ஆல்ரெடி சால்ட்டு வேக வைக்கும்போது போட்டிருக்குது. கொஞ்சம் நமக்கு இந்த ஆனியன் ஸ்மூத்தாக இருந்துட்டு போடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். எல்லா பொடியும் நமக்கு 1 by 1 போடலாம். ரெட் சில்லி பவுடர், பெப்பர் பவுடர்,
coriander powder, மல்லிப்பொடி, ஜீரக பொடி, and garam masala தூள். garam masala or chicken masala ரெண்டுமே நமக்கு வேணும்னா ஆட் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நமக்கு வந்து வேக வச்சா கடைச்சக்காய் உருளைக்கிழங்க எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நம்முடைய கடைச்சக்காய் அண்ட் பொட்டாட்டோ ரோஸ்ட்டு ஃபைனல் ஸ்டேஜ் ஆகிருக்குது. நமக்கு வந்து ஃபைனல் வந்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நம்முடைய கடைச்சக்காய் அண்டு பொட்டாட்டோ மசாலா ரோஸ்ட்டு நமக்கு வந்து நல்லா ரைஸில் வந்து நல்லா கேடெல்லாம் ஆட் பண்ணி இந்த ஒரு கடைச்சக்காய் பொட்டாட்டோ ரோஸ்ட்டு ஆட் பண்ணி இருக்கும்போது அவ்வளவு சூப்பராக தாங்க இருக்கு. നമ്മുടെ കടച്ചക്ക പൊട്ടാറ്റോ மசாலா ரோஸ்ட் இங்கே ஃபைனல் ஸ்டேஜ் ஆயிருக்குது. இனி வேற ஐட்டம் ஷேர் பண்ணுறதுக்காக என்னோட சேனல் வியூவர்ஸ் முன்னாடி வந்த வரைக்கும் நன்றி, வணக்கம்.